ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு காவியாஸ் டெய்லி குக்கிங். இன்றைக்கான குக்கிங் எபிசோட் சீரீஸில் கேரட் சாஸ் பாஸ்தா ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சூடானோடனே பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கேரட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கேரட்டும் பூண்டும் லைட்டாக ஒரு பேர்ன்ட் டெக்ஸ்சர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பன்னீரும் சீஸும் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு க்ரீமியாக இருக்கும் நம்ம சாஸ். இப்போ அதே பேனில் பட்டர் மெல்ட் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கேரட் பூண்டு பன்னீர் அண்ட் சீஸோட மிக்சரை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் வேக வச்சுருந்த பாஸ்தாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம பாஸ்தா எப்பயும் போல் தண்ணி சூடானோடனே உப்பு லைட்டாக ஆயில் ஊற்றி பாஸ்தா உங்களுக்கு என்ன பாஸ்தா பிடிக்குமோ அதை ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் இதில் நான் ஆட் பண்ணிவிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ் ஃப்ரெண்ட்லி, கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஸியாக இருக்கும். அதுவும் சூடாக சாப்பிடும் போது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.